உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாமி வணக்கம், உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம் சாமி. நற்பவி நற்பவி. மாரி சாமி, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி வாங்க சாமி. சாமி சொல்லுங்க சாமி. மாரி, உனக்கு இது பெரிய சோதனை காலம். என்ன சாமி சொல்றீங்க? உன்கிட்ட இருக்கிற குழந்தையோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகுது. உனக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தியை கட்டுப்படுத்தி உன்கிட்ட இருக்கிற குழந்தைய கொல்ல பாக்குறாங்க. ஒரு சக்தி வாய்ந்த நாகத்தால தான் உன்கிட்ட இருக்கிற குழந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகுது. என் குழந்தைக்கு எதுவும் ஆக கூடாது சாமி. குழந்தையோட உயிரை எப்படியாவது நான் காப்பாத்தணும். அதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சாமி. எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் கடவுள் சக்தியை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அதனால எல்லா சக்திக்கும் பெரிய சக்தியான அந்த அம்மன் நாகாத்தம்மன் கிட்ட போய் வேண்டிக்க. புத்துல இருக்கிற நாகம்மாவுக்கு பால் வச்சு வேண்டிக்க. நாகம்மா நினைச்சாதான் உன் குழந்தைய காப்பாற்ற முடியும். சரிங்க சாமி, நான் இப்பவே கோயிலுக்கு போய் நாகத்தம்மனுக்கு பால் வச்சு வேண்டிக்கிறேன். நல்லது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இரு. நான் வர மாதிரி. அம்மா தாயே, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? குழந்தை விஷயத்துல என்னை ஏன் தொடர்ந்து இப்படி சோதிக்கிற? நான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய பிரிச்சு வச்சிருக்க. அந்த வேதனைய மறக்க நான் குழந்தைய தத்தெடுத்து ஆறுதல் தேடிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? இத்தனை நாளா எனக்கு ஏற்பட்ட எவ்வளவோ சோதனைகளை, வர ஆபத்துகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற தெய்வ சக்தி மூலமா அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட துணையால அதெல்லாம் நான் கடந்து வந்தேன். ஆனா இப்போ அதுக்கும் ஒரு சோதனை ஏற்பட்டு போச்சு. உன் அருளால எனக்குள்ள இருந்த அந்த தெய்வ சக்திய மந்திரத்தால கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. என் மேல இருக்கிற கோவத்துல, வெறுப்புல என்கிட்ட இருக்கிற குழந்தைய பழி வாங்க பாக்குறாங்க. பெத்தவங்க கிட்ட இருந்திருந்தா கூட குழந்தை பாதுகாப்பா இருந்திருக்கும். என்கிட்ட வளர்ந்ததுனாலதான் அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்து. குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவம் எனக்குதான். குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. குழந்தைய காப்பாத்தி கொடுத்தாயே. ஹே தேவி, என்ன பாக்குற? நாளைக்கு நீ மறுபடியும் ஏன் கையால சாக போற. கிருஷ்ணர் குழந்தையா வந்து கம்சனை வதம் பண்ண மாதிரி நீ குழந்தையா பிறந்து வந்து என்ன வதம் பண்ண போறன்னு சவால் விட்டல. சவால்ல நீ தோக்க போற. குழந்தையா இருக்கிற உன்னை கொன்னு நான் ஜெயிக்க போறேன். அந்த Dress தான் நாளைக்கு நீ உயிரோட இருக்கும்போது நான் உனக்கு போட போற கோடி துணி. நீ இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன்னால என்ன சாகடிக்கவே முடியாது. நான் தான் உன்னை சாகடிக்க போறேன். நீ என்ன சாகடிக்க போறியா? அது நடக்காது. ஹே தேவி, நான் தான் உன்னை சாகடிக்க போறேன். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன்.
நாளைக்கு குழந்தைக்கு காது குத்த போறோம்ல, அதான் புதுசா கம்மல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி குழந்தைக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். உனக்கு கூட புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோமா. என்ன குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்க? குழந்தைக்கு இன்னைக்கு காது குத்து விசேஷம் வச்சிருக்கோம் சாமி. ம். குழந்தைக்கு முடி இறக்கி தானே காது குத்தணும், முடி இறக்கலையா? தேவி அம்மாவோட பூர்வீக ஊர்ல இருக்கிற குலதெய்வ கோயில்ல பங்குனி உத்திரம் அன்னைக்கு முடி இறக்கறதா வேண்டியிருக்கோம் சாமி. அப்படின்னா அன்னைக்கே காது குத்தி வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கலாமே. அது வந்து சாமி, தாரம்மா மாதிரி இருக்கிற மாயம்மாவை நான் தாரம்மாவா தத்தெடுத்துக்கிட்டேன். தத்தெடுத்த உடனே குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு அம்மா ஆசைப்பட்டு இன்னைக்கு குழந்தைக்கு காது குத்தலான்னு நாள் குறிச்சிட்டாங்க. அதனாலதான். அப்படியா? நல்லது. குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆயுஷ்மான் பவ. திருச்சிற்றம்பலம். வணக்கம் தாரா மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? தம்பி, நீங்க என்ன தாரான்னு தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் தாரா இல்ல, காசியில இருந்து வந்திருக்கிற மாயா. நீங்க தாரா இல்ல மாயான்னு சூர்யாவை ஏமாத்தலாம், ஏன் இந்த ஊர் உலகத்தை கூட ஏமாத்தலாம். ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீங்க செத்து போனதா நம்பப்படுற அந்த தாராவே தான். எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். எதுக்காக நீங்க இப்ப என்கிட்ட மாயாவா நடிச்சிட்டு இருக்கீங்க? தாரான்னு உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே? உங்ககிட்ட நடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது பூங்குன்றன். நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாரான்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, நீங்க தான் தாரா. செண்பகவல்லிய கொலை பண்ணது நீங்க தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் அதை நிரூபிச்சும் காட்டுவேன். தம்பி, இந்த விஷயத்துல நீங்க தோத்து போக போறீங்க. எந்த விஷயத்துல? என்ன தாரான்னு தவறா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அந்த விஷயத்துல. ஓ, ஓம் நம சிவாய. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.